வணக்கம். 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் இணைய குற்றங்கள், அதிகமாக சிறுவர்களே பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் புரோகிராம் ஒப்பந்தத்தை நினைத்து பெருமை அடைவதாக அமெரிக்க தூதர் ஜூலி சங் தெரிவிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்த ஜனாதிபதி. பாரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் இணைய முடக்கம். இலங்கையில் கடந்த 11 மாதங்களில் அதிகமான இணைய குற்றச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் பொறியியலாளர் சாருக்க தமுனுபொல தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கடந்த 11 மாதங்களில் 6700க்கு மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி பதிவான வழக்குகளில் 35 வழக்குகள் சிறுவர்களை உள்ளடக்கியதாக சாருக்க தமுனுபொல சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சிறுவர்களை இணைய குற்றங்கள் தொடர்பான அபாயங்களில் இருந்து பாதுகாக்க வலுவான நடவடிக்கைகள் அவசரமாக தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், எம்முடைய அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வீழ்த்த முடியாது என தெரிந்து கொண்டு இனவாதத்தை தூண்டி இந்த ஆட்சியை கவிழ்க்க சிலர் விரும்புகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி நடந்த விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார். நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலையை அகற்றவோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ அல்லது வேறு எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி கூறியதோடு இந்த பிரச்சனையினுடைய அடிநாதம் என்ன என்பதையும் விளக்கிச் சொல்லியிருந்தார். அந்த காணி விகாரைக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அவ்விடத்தில் விகாரை இருக்கவில்லை எனவும் அவ்விடத்தில் குறித்த ஒரு வியாபார நாமத்தை கொண்ட கடை இருந்ததாகவும் அதை அகற்ற முனைந்த பொழுது கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்ததன் ஊடாக இவ்வாறான ஒரு விடயம் நடைபெற்றிருப்பதாகவும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் நிகழ்வினை விளக்கி கூறினார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இடம்பெறுவதனால் இது முடிவுற்ற விடயம் என்பதாகவும் இது தொடர்பாக ஏனைய விடயங்களை நீதிமன்றத்தின் ஊடாக அணுக வேண்டும் என்பதையும் அவர் எடுத்துச் சொன்னதோடு ஹனுமான் தீ வைத்தது போல தற்பொழுது இந்த பிரச்சனையை இனவாதமாக மாற்றி தீ வைக்க சிலர் முயல்வதாகவும் கூறினார். நாங்கள் இனவாதத்தை மீண்டும் இடமளிக்க மாட்டோம் என உறுதி கூறியதோடு தாம் மட்டுமல்ல இந்நாட்டு பௌத்த மக்களும் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என தெரிவித்திருந்தார். தெளிவுத்தன்மைதான் நம்பிக்கையை உருவாக்கும் அடித்தளம் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் அமெரிக்காவின் மொன்டானா தேசிய காவல் படைக்கும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கும் இடையிலான பாதுகாப்பு பங்காண்மையினை உத்தியோகபூர்வமாக முறைப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நவம்பர் 14ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க தூதர் ஜூலி சங் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இரு தரப்புகளுக்கும் இடையிலான இந்த ஒத்துழைப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கான எங்களது உறுதியை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது எனவும் இது குறித்து தாம் பெருமை அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டணியின் மூலம் அபாய மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு, கடல் பாதுகாப்பு, தொழில்முறை இராணுவ பயிற்சிகள் மற்றும் பரிமாற்றங்கள் ஆகிய துறைகளில் இரு தரப்புகளுக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் புரோகிராம் திட்டத்தின் மூலம் ஏற்படும் இத்தகைய விரிவான ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் மேலும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளவுட்ஃபிளேர் செயலிழப்பால் இலங்கை உட்பட உலகளாவிய ரீதியில் இணையம் ஸ்தம்பித்தது. உலகளாவிய இணைய உட்கட்டமைப்பு சேவைகளை வழங்கும் முக்கிய நிறுவனமான கிளவுட்ஃபிளேரில் ஏற்பட்ட பாரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையத்தின் சில பகுதிகள் முடங்கியுள்ளன. இதன் விளைவாக எக்ஸ் சமூக ஊடகம், லெட்டர்பாக்ஸ் உள்ளிட்ட பல பிரபலமான வலைத்தளங்கள் பாதிக்கப்பட்டதோடு கிளவுட்ஃபிளேரின் சொந்த நிலைத்தகவல் பக்கமும் சில நேரம் செயலிழந்தது. அத்துடன் கென்வா, செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐயின் ChatGPT உள்ளிட்ட பல சேவைகளும் முடங்கியிருந்தன.
இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு 7 நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்.